பாமகவில் கட்சி பொறுப்புகளில் மாற்றம் செய்யப்படுவதாக யாரும் வதந்தி பரப்ப வேண்டாம் என்று அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எப்போதும் போல கட்சியும் சங்கமும் செயல்பட்டு வருவதாக விளக்கம் அளித்துள்ளார். வதந்தியை பரப்புறதுக்கு சில ஊடகங்கள் எதையாவது சொல்லி நாளைக்கு நம்ம அருள்மொழிக்கு 2 கும்பம் சொல்றது அது எப்படியா ஒரே ராத்திரியில் 2 கும்பம் முடிச்சு போச்சு அருள்மொழி. அதான் வதந்தி, அதான் வதந்தி. அந்த மாதிரி இந்த வதந்தியெல்லாம் வேண்டாம். எப்பொழுதும் இருக்கிற மாதிரி கட்சியும் சரி சங்கமும் சரி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். பாமகவில் நிலவும் சலசலப்புக்கு விரைவில் தீர்வு எட்டப்படும் என்று அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் வன்னியர் சங்க கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி, பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. மணி, கடந்த 3 நாட்களாக ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கிடையே பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறுவதாக கூறினார். அன்புமணி நீக்கம் என்ற செய்தி வதந்தி என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். பாமகவில் ராமதாசுக்கு அடுத்து அன்புமணிக்காகத்தான் தொண்டர்கள் உழைப்பதாகவும் ஜி.கே. மணி கூறினார். இந்த சலசலப்பு மிக விரைவில் தீரும். ஒரு நேத்திக்கு கடந்த 3 நாட்களா ஒரு நல்ல முடிவு எட்டக்கூடிய நிலையில் இருக்குது. எங்கள் மருத்துவரையா அவர்களும் மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்களும் விரைவில் சந்தித்து பேசுவார்கள், உங்களையும் சந்தித்து பேசுவார்கள். தேர்தலுக்கான பணிகளை நாங்கள் தொடங்குவோம். இந்த தேர்தலில் பாமக மிகப்பெரிய வெற்றி பெறும். மருத்துவரையாவோடு சேர்ந்தும் சரி, மருத்துவரையா காலத்திலும் பிறகும் சரி, இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவர் மருத்துவர் அன்புமணி தான். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை.